அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆடிப்பூரம் அதனுடைய சிறப்புகள், அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அம்பாள் அவதாரம் செய்த நாள் ஆடிப்பூரம் என்று சொல்லப்படுகிறது. அம்பாள் பல அவதாரங்களை எடுத்தாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. பர்வதராஜன் மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் பார்வதி. மலையத்துவஜன் மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் தடாதகை பிராட்டி. தட்சனுடைய மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் தாட்சாயினி. மதங்க முனிவரின் மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் மாதங்கி. இப்படி பல அவதாரங்களை அம்பாள் எடுத்தாள் இல்லையா? அதில் உமாதேவி அவதாரம் செய்த திருநாள் ஆடிப்பூரம், அம்பாள் அவதாரம் செய்த நாள். நமக்கெல்லாம் அம்பாள் யாரு? அம்மா இல்லையா? நமக்கெல்லாம் அன்னை அவள்தான். ரொம்ப அழகாக அபிராமி பட்டர் பாடினார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்பவள். பல் குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானது. குஞ்சரம்னா யானை, யானைக்கும் அவள் அருள் செய்வாள். எறும்பு சின்ன உயிர் இல்லையா, அதற்கும் அருள் செய்வாள். பல் குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானது ஒரு பல் உயிர்க்கும் கல் இடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பத்திடு கருப்பை ஒரு ஜீவனுக்கும். கருப்பையில் அன்றைக்குத்தான் உற்பத்தியான குழந்தையாக இருந்தாலும் அம்பாள் அந்த குழந்தைக்கும் அருள் செய்வாள். மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாத வானவர் குலாத்துக்கும் தேவர்களுக்கும் அவள் அருள் செய்வாள். மற்றும் மூவருக்கும், 3 பேர் இருக்கிறாங்களே, சிவன், பிரம்மன், பெருமாள், இந்த மூவருக்கும் யாவருக்கும் அருள் செய்யக்கூடியவள் அம்பிகை. அந்த அம்பிகையை ஆடிப்பூர நாளில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஆடிப்பூரம் அன்றைக்குத்தான் அம்பாளுக்கு எல்லா கோவில்களிலும் வளைகாப்பு நடக்கும். அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, தைல காப்பு, இப்படி நிறைய காப்புகள் இருந்தாலும் ஆடிப்பூரம் அன்றைக்கு நடக்கிற வளைகாப்பு என்பது மிக மிக முக்கியமான வைபவம். அந்த வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அன்னைக்கு கோவில்ல கொடுக்கிற வளையலை பிரசாதமா வாங்கி போட்டுக்கங்க. நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். இன்னொன்று, பூரம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த பூரம் எங்க இருக்கு? சிம்ம ராசியில இருக்கு இல்லையா? அம்பாள் எப்போதுமே சிம்ம வாகினியாக இருப்பவள். பூர நட்சத்திரம் அன்றைக்கு, அதிலும் ஆடிப்பூரம் அன்றைக்கு அம்பாளை வழிபாடு செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பூரத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அன்றைக்குத்தான் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்தார் இல்லையா? ஆண்டாள் மாலை கட்டி திருமாலை கட்டியவள். தன் மேனி வாசனையால் அந்த சீனி வாசனையை மணந்தவள். உங்களுக்கு ஒரு ஜோதிட ரீதியான காரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் அவதாரம் செய்தாள். பூரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆடிப்பூரத்தில் அவதாரம் செய்த ஆண்டாள், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ஆண்டாள், சுக்கிரஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்க மன்னரோடு ஐக்கியமானாள். அதுவும் சுக்கிரன், இதுவும் சுக்கிரன், சுக்கிரனோடு தொடர்புடைய கதைகள் இது எல்லாமே. ஆடிப்பூரம் அன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்தார். அவரை வழிபாடு செய்கிற போது நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஏன்? மானிடருக்கு என்று பேச்சுப்படில் வாழகிலேன். தான் எடுத்த முடிவில் மிக உறுதியாக இருந்தாள். வாரணம் 1000 சூழவளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக் கனாக்கண்டேன் தோழி என்று தன்னுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் கனவு கண்டாளோ அந்த ஆசையை அப்படியே நிறைவேற்றி கொண்டவள். வைராக்கியத்தோடு இருந்து தன்னுடைய ஆசையை, கனவை அடைந்தவள் ஆண்டாள் நாச்சியார். அவரை வழிபாடு செய்கிற போது நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அப்படியே நிறைவேறும். இன்னொன்று, சுக்கிரன் யாரு? களத்திரக்காரகன். நல்லபடியாக திருமணம் நடக்கணும், சரியான வயசில் திருமணம் நடக்கணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அடுத்து பணம்.
சுக்கிரனாவே பணம் இல்லையா? நிறைய பணம் வேணும், செல்வ வளம் பெருகணும்னா சுக்கிரனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஆக நாம் ஆடிப்பூரம் அன்றைக்கு அம்பாளை வழிபாடு செய்கிற போது, ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு செய்கிற போது நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அன்னைக்கு என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு போங்க, அல்லது பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கும் போய் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக திருச்சியில் திருவானைக்கோவில் இருக்கு இல்லையா? அங்கே அகிலாண்டேஸ்வரியாக அம்பாள் அருள்பாலிக்கிறாளே, இந்த உலகத்திற்கெல்லாம் அகிலத்திற்கு எல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய அம்பாள் இல்லையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கிறாளே அம்பாள். அந்த அம்பாள் ஆடிப்பூரம் அன்றைக்கு மடிசார் கட்டி பக்தர்களுக்கு காட்சி தருவாள். அது அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணலாம். வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணலாம்? அம்பாள் படம் எடுத்து வச்சுக்கோங்க, தீப தூபம் ஏற்றி நிவேதனம் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். லலிதா நவரத்ன மாலை சொல்லலாம், அபிராமி அந்தாதி சொல்லலாம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் அம்பாளை பற்றிய பாடல்கள் தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி வழிபாடு செய்யலாம். முக்கியமாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களில் நாச்சியார் திருமொழியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவோ, அல்லது திருப்பாவை 30 பாட்டும் சொல்ல முடியினாலும் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, வழக்கமாக ஆடிப்பூரம் அன்றைக்கு மட்டுமல்ல தினமுமே நம்ம பூஜையில் சொல்ல வேண்டிய ஒரு பாட்டு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். செல்வம் சேர்றது பெரிய விஷயம் இல்லை, அது நீங்காத செல்வமாக இருக்கணும். ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே சொல்கிறார், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாவை பாட்டை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணலாம். அன்றைக்கு ஆண்டாளை வழிபாடு செய்கிற போது திரு ஆடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதுர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று ஆண்டாள் நாச்சியாரை வாழி சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். ஆடிப்பூரம் அன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லோரும் அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். நம் எல்லோருக்கும் அன்னையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளினுடைய கருணையினால் நாம் எல்லோருக்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி நல்ல வேலை, பதவி உயர்வு, செல்வ வளம், நல்ல திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சி இதெல்லாம் கைகூட என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.